நம்ம இந்த வீடியோவில் வந்து விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கான 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் அப்படின்றது நாளைக்கு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்திய ரூபாய்க்கான லட்சணை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதாவது இந்திய ரூபாய்க்கான அந்த குறியீடு அப்படின்றத வந்துட்டு ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய அந்த அறிவிப்பில் பார்த்தோம் அப்படின்னா, ரூபாய் அப்படின்றத குறிக்கிற விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரூ அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணப்பட்டு போடப்பட்டிருக்கிறது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 3 months-ஆவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு விசஸ் ஒன்றிய அரசு அப்படின்றது வந்துட்டு எப்படி வாய்க்கா வரப்பு தகராறு இருக்கிற மாதிரி வந்துட்டு பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய ஹிந்தி திணிப்பு இருக்கு இல்லையா, அதாவது மும்மொழி கொள்கை அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒதுக்க வேண்டிய கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபா அப்படின்ற அந்த கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய அமௌண்ட் அப்படின்றத ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே இந்த மும்மொழி கொள்கையோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த இஷ்யூ அப்படின்றதையும் கையில் எடுத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு விசஸ் ஒன்றிய அரசாங்கம் அப்படின்றது வந்துட்டு பலகட்ட பிரச்சனைகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சண்டைகளில் புது ஒரு பிரிவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லட்சணை இருக்கு இல்லையா, ரூபாய்க்கான குறியீடு அப்படின்றத மாற்றி ரூ அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விதத்தில் வந்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை அப்படின்றது பாஜக கிட்ட வந்துட்டு எக்கச்சக்கமான எதிர்ப்புகளை சம்பாதிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த லட்சணை அப்படின்றதே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழர் ஒருத்தரால் கண்டுபிடிக்கப்பட்டு இந்தியாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு லட்சணை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா அவர் முன்னாள் திமுக எம்எல்ஏ மகன் வேற. சோ அப்படி இருக்கும்போது ஒரு தமிழனுக்கு இந்தியா கொடுத்த அங்கீகாரம் அப்படின்றத தமிழக முதல்வர் நிராகரிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குரிய எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2010 வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திய ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ருபீஸ் அப்படின்றதுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் அதை வந்துட்டு குறிப்பிட்டு இருந்தாங்க. பட் அப்ப இருந்தே பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாலர் இருக்கு இல்லையா, டாலருக்கா இருந்தாலும் சரி பவுண்டுக்கா இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்குமே தனித்தனி சிம்பிள் அப்படின்றது வந்துட்டு இருந்துச்சு. அதனால 2010 வருஷம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய ரூபாய்க்கான சிம்பிள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான வேலைகள்ல இறங்குறாங்க. ஸோ அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இறுதியா 5 பேருடைய சிம்பிள் அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்படுது. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் அப்படின்றோடைய சிம்பிளும் தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். தேவ நாகரிக மொழி இருக்கு இல்லையா, அந்த தேவ நாகரிக மொழியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த சிம்பிள் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருந்ததுனால 2010 வந்துட்டு அந்த சிம்பிளுக்கு வந்துட்டு அக்செப்டன்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டுருச்சு. அது இந்திய முழுக்கா பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால உதயகுமார் இருக்கார் இல்லையா, அவருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு 2.5 லட்சம் ரூபாய் பரிசு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்காவை தொடர்ந்து வந்துட்டு தன்னுடைய நாட்டினுடைய பணத்துக்கு வந்துட்டு சிம்பிள் அப்படின்றத இந்தியாவும் கொண்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2010 ஜூலை 15 பார்த்தோம் அப்படின்னா இந்தியா முழுக்க அந்த சின்னம் அப்படின்றது அறிவிக்கப்படுது. எல்லாருமே அதை பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போய்கிட்டு இருக்கும்போது 2025-26 வருஷத்துக்கான அந்த நிதிநிலை அறிக்கை அப்படின்றத தாக்கல் செய்யக்கூடிய இந்த சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் அதை மாற்றிருக்காது அப்படின்றது இது என்ன மாதிரியான ஒரு எதிர்ப்பு அப்படின்றது வந்துட்டு கேள்விக்குறி எழுப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மூத்த அரசியல் நிபுணர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மும்மொழி கொள்கைக்கு அகைன்ஸ்டா தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட வந்துட்டு இந்த மாற்றம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரூபாய் இருக்கு இல்லையா, ரூபாய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு அப்படின்றது ரொம்ப பெருசு. பட் அதை தாண்டி வந்துட்டு இப்ப இருக்கக்கூடிய சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உதயகுமார் பலகட்ட முயற்சிக்கு அப்புறமா தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சென்னை தண்டையார்பேட்டை இருக்கு இல்லையா, சென்னை தண்டையார்பேட்டையை சேர்ந்த சாதாரண ஒரு பையன் தான் உதயகுமார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாள் எம்எல்ஏ ரிஷிவந்தியர் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏவான தர்மலிங்கம் அவருடைய பையன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் ஸ்கூலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சென்னையிலே படிச்சு முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அங்க பிஏ ஆர்கிடெக்சர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அளவில் படிச்சு முடிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஐஐடிக்கு போறாரு, அங்க போயிட்டு நிறைய படிப்புகள் அப்படின்றத படிச்சு முடிக்கிறாப்புல. அதுக்கப்புறமா தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச்ல ஈடுபடுறாரு, ஒரு பக்கம் பிஹெச்டி அப்படின்றத முடிக்கிறாரு. இப்படி பலகட்ட விஷயங்கள் அப்படின்றத பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இந்திய ரூபாயினுடைய சின்னம் அப்படின்றத அவர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கல்வி
கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதி அப்படின்றது வரல அப்படின்றதுனால தான் இவ்வளவு பெரிய கோவத்தில் இந்த முடிவு அப்படின்றது எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பாஜக இருக்காங்க இல்லையா, பாஜகவா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாங்கமா இருந்தாலும் சரி, அது வெள்ள நிவாரண நிதியா இருந்தாலும் சரி, இல்லை இன்னொரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட நிதியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அதுல பாஜக உச்சபட்ச சுணக்கத்தை காட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். சுணக்கம் அப்படின்றத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமா, கொடுக்கலன்னா இவங்களால என்ன பண்ணிட முடியும், நம்ம கொடுக்காம விட்டு தான் பார்ப்போமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டீஸ் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் கொடுக்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணி தான் பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு மோதல் போக்கு அப்படின்றத வந்துட்டு தொடர்ந்து கடைபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா, எம்பிக்களுக்குள்ளேயே வந்துட்டு மோதல் அப்படின்றது ஏற்படுறது. மாநிலங்களவையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தர்மேந்திர பிரசாத் இருக்காங்க இல்லையா, தர்மேந்திர பிரதான் அவர் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாகரிகம் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு மோதல் போக்கு அப்படின்றது தமிழக அரசியல் களத்தில் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு முடிவான முற்றுப்புள்ளி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் விமர்சகர்களும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை அப்படின்றது, பொருளாதார நிதிநிலை அறிக்கை அப்படின்றது முதல் முறையாக தமிழ்நாடு அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் என்ன அப்படின்ற மாதிரியான அந்த டைம் லைன் இருக்கு இல்லையா, அந்த டைம் லைனோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அறிவிப்பு அப்படின்றது வெளியாயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் அப்படின்றது தாக்கல் செய்யப்பட இருக்கிறதுனால அதுல எக்கச்சக்கமான அறிவிப்புகள் வெளிவர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2026 எலெக்ஷன் அப்படின்றத மனசுல வச்சு பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரியிலேயே சட்டப்பேரவையினுடைய முதல் கூட்டத்தொடர் அப்படின்றது நடந்துருச்சு. இப்போ வந்துட்டு பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்காக பல முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. தங்கம் தென்னரசு இருக்கார் இல்லையா, ஸோ இப்போ நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு பட்ஜெட்டை தாக்கல் செய்வாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் இந்த பரபரப்பு கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தமிழரால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குறியீடு அப்படின்றது தமிழகத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாஜக சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக நாங்க தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான், இதுல வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.